இங்க ஒரு சின்ன பையன் அவனை விட ஒரு 7 வயசு பெரிய பொண்ணை காதலிக்கிறான். அந்த பொண்ணுக்கு இன்னைக்குன்னு பார்த்து கல்யாணம் வேற பண்றாங்க. இதனா பார்த்த இவன் அவங்க அம்மாட்ட போய் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்றான். இதனா கேட்ட இவங்க அம்மா இவனை அடின்னு அடிச்சு இவனுக்கு மொட்டையை அடிச்சு விட்டுறாங்க. இந்த பொண்ணு நல்லா வாழக்கூடாதுன்னு செய்வன பண்றதுக்காக இவனோட தங்கச்சியை கூட்டிட்டு ஒரு தீவுக்கு கிளம்புறான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவனோட தங்கச்சிக்கு தெரியுது நம்மள பழி கொடுக்க தான் இவன் நம்மள கூட்டிட்டு வந்திருக்கான்னு. இவன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவனோட தங்கச்சி இவன் கூட சண்டை போடுறா. அவனை புடிச்சு கீழே தள்ளுனதுல எதிர்பாராத விதமா அவனோட மண்டையில அடிபட்டு அவன் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். நிறைவேறாத ஆசையில இறந்து போனனால பல ஆண்டுகளா அந்த மரத்திலே ஆவியா சுத்திட்டு இருக்கான். ஒரு 60 வருஷம் கழிச்சு இவனோட தங்கச்சியோட பேரன் அந்த ஊருக்கு வரான். இவன் அந்த மர்மமான தீவுக்குள்ள போனனால இவன் கூட அந்த ஆத்மாவும் வீட்டுக்கு வந்துருது. இவனை படாத பாடு படுத்தினதுல உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறப்பதான் அந்த ஆவி சொல்லுது நான் காதலிச்ச காதலி தான் வேணும்னு இது சொல்லுது. இவனு எங்கெங்கயோ தேடி பார்த்து அந்த போட்டோவை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கும் போயிடுறான். கடைசியில இவன் லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணோட பாட்டியை தான் 60 வருஷத்துக்கு முன்னாடி இது காதலிச்சிருக்குது. இந்த பேய அந்த பாட்டி வீட்டுக்கே கூட்டிட்டு போய் காட்டுறப்ப அந்த பாட்டிக்கு ரொம்ப வயதானனால இந்த பேய்க்கு இந்த பாட்டிய பிடிக்காம போயிருது. எப்ப ஆளை விட்டடா சாமின்னு கிளம்புறப்ப இவனோட லவ்வர் வரா. இந்த பொண்ணை பார்த்ததும் இந்த பேய் அழகுல மயங்கி எனக்கு இந்த பாட்டி வேணா எனக்கு இந்த பாட்டியோட பேத்தி தான் வேணும்னு சொல்லிருது. சாம்பார் ஆப் எனக்கு